அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. அவர் கற்பனை, நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார் என்பதை கட்டணும். யாருக்கு தளபதியை பொறுத்தமட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் எங்க தலைவர். இந்த வெடிகுண்டெல்லாம் அவர் கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு, சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அதிமுக அறிவிச்சிருக்காங்க தமிழகத்துல வந்து நிறைய பாலியல் அதாவது அதிமுக பற்றி கேட்காதீங்க. அவங்களே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி நான் ஒன்னும் சொல்லுவேன். நிர்வாகத்தினுடைய நலன் கருதி பல மாற்றங்களை செய்வார்கள். அது மக்கள் நலனுக்காக இருக்கும். நான் சொல்லிட்டு அதிமுக இருக்கிற யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க வேண்டும். நாங்க we are going steady. We are not bothered about any other. மோடி 10 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தார். அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. மக்கள் மருந்தகம் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்ப காப்பி அடிக்கிறாங்க. இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர்ன்றத வந்து மறுபடியும் நிரூபணம் பண்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் என்பது உங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கர் யார் ஒட்டுறா? அவர் அமைச்ச எந்த திட்டமாவது நிறைவேறி இருக்கிறதா? வீடு திட்டம்னு சொன்னார். 1 லட்சம் கொடுத்தாரு. 12 லட்சம் அரசாங்கத்தால பண்ணிக்கிறோம். அதை பற்றி டீட்டெயிலா சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ். நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் 15-20% வாக்குகள் இருக்கிறார் சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நான் தேர்தல் வியூக நிபுணர் வந்து திரு பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்கிறாரு. பணியாற்றினவர். உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு